எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். ஒளியானது ஏற்றப்படுகின்றது. ஒளியின் முதல் திரையை தலத்திருச்சபையின் தலைவரான நமது ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் ஏற்றுவார்கள். இரண்டாவது திரையை நமது பங்கிலுள்ள குடும்பங்களின் சார்பாக ஒரு முதியவர் ஏற்றுவார். மூன்றாவது திரையை பெண்களின் சார்பாக நமது பங்கிலிருந்து ஒருவர் ஏற்றுவார். நான்காவது திரையை இளைஞர்கள் சார்பாக ஒருவர் வந்து ஏற்றுவார். புது நன்மை பெற இருக்கும் மற்றும் உறுதி பெற இருக்கும் குழந்தைகளின் சார்பாக ஒரு குழந்தை வந்து மெழுதிரியை ஏற்றும். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலும் பரிசுத்தாவியுடைய கொடைகளை வாங்க இருக்கின்ற அன்பு குழந்தைகளே, ஆயர் சார்பாக, இங்கு இருக்கின்ற குருக்கள் சார்பாக, அருள் சகோதரர் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது உறவின் திருவிழாவிற்கு, அன்பின் பெருவிழாவிற்கு, அன்பிய திருவிழாவிற்கு தலைமையேற்று இந்த திருப்பலியை நடத்தி நமக்காக ஜெபிப்பதற்காக நமது அன்பு ஆயர் அவர்களை நமது குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, முதல் முறையாக நமது திருப்பலியை நமது பங்கில் இருக்கின்ற சகோதரர்கள் ஆன்லைன் டிவியிலே நேரடியாக
வழியாக தொடர்பு கொள்ள இருக்கிறார்கள். நமக்கு எல்லாம் உலகம் முழுவதுமாக இந்த நற்செய்தி அறிவிக்க இருக்கிறார்கள். அவர்களையும் நமது ஆயர் சார்பாக, நமது பங்கின் சார்பாக வாழ்த்தி வர இனிமேல் நமது திருப்பலிகளை ஆன்லைன் டிவியிலே நாம் கண்டுகளிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்படைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பங்கு மக்கள், அருள் சகோதரிகள், ஆலயத்திற்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருவிழா திருப்பலியை உங்களுடைய பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக இந்த குழந்தைகளை கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். எனவே நீங்களும் இந்த திருப்பலியிலே உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நமது பங்கை சார்ந்த குழந்தைகள் 2 திருவள்சார்களை பெறுகின்றார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம், அவர்களை வாழ்த்துவோம், அவர்களுக்காக செபிப்போம். இந்த குழந்தைகள் தாங்கள் பெறப்போகின்ற திருவள் சாதனத்தின் அர்த்தங்களை தெளிவாக ஆழமாக புரிந்து கொண்டு ஆன்மீக வாழ்வில் வளர வேண்டும் என்று செபிப்பது நம்முடைய கடமை. அன்புள்ள குழந்தைகளை, இன்று இந்த இறை சமூகம் உங்களை பாராட்டுகின்றது. இன்று நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற குழந்தைகளாக இருக்க வேண்டும். ஒரு விதத்தில் பேறு பெற்ற குழந்தைகள், 2 அருள் அடையாளங்களை பெறுகின்றீர்கள். ஆதலால் நீங்கள் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும். இறைவன் விரும்புகின்ற வகையில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். பக்தியான பங்கேற்பு என்றால் என்ன? பார்வையாளராக இல்லாமல் ஜபங்களை சொல்வது, வாசகங்களை கேட்பது, பாடல்களை பாடுவதுதான் பக்தியான முறையில் பங்கெடுப்பதாகும். அவ்வாறு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை, மனதை சிதறடிக்கக்கூடாது. ஏதோ நினைச்சிட்டு வாழக்கூடாது. ஆகவே நீங்கள் பக்தியோடு பங்கெடுத்து இந்த திருவள்ளுவர் சாதனை பெறுகின்ற பொழுது இறைவன் இதை கொடுப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவார். இறைவனுடைய மகிழ்ச்சி தான் உங்களுடைய மகிழ்ச்சி. அந்த வகையில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருவிழா திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க அதற்கு தடை கற்களாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்களை நினைத்து ஆண்டோட மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிமரியான பரிசுத்த மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அனைத்தையும் படைத்து பராமரித்தாளும் இறைவான் உழைக்க வேண்டுமென நீதி எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்திருக்கின்றேன். எங்கள் பாதுகாவலரான புனித சூசேப்பரை பின்பற்றி அவருடைய அருள் காவலில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும் உலகமெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களின் ஒருமையும் நலனும் பேணி காக்கப்பட அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வசனங்கள் 1-13 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாதது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவிங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கர்த்தவ நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்து தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உடனிருப்பேன்
2 இறைவசனங்கள் 1-8 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்து வந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழம்படைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வா இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி? இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வசனங்கள் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தொழிலாளர் நம்முடைய பாதுகாப்பு சூசேப்பிற திருவிழாவை கொண்டாடும் இந்த சமயத்தில் ஆண்டவர் நமக்கு 2 திருவள் சாங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய உழைப்பும் நம்முடைய வேலைகளும் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் அமையவும், நல்ல வருமானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கவும், இன்னும் பல கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது நாம் மன்றாடுவோம். வாழ்வும் வழிகாட்டலும் ஆகிய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக
ஆசீர்வதித்து உமது வழியிலேயே தூய வாழ்க்கை வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு என்றும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியை அளித்த இறைவா, இன்றைய நாளிலே உமது திருமகனின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளும் நாங்கள் ஆவிக்குரிய சாட்சியாய் வாழ்வு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தேவனே என் இறைவா, எங்களது மறை மாவட்டத்தை வழிநடத்தும் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்களை உமது திருப்பலியிலே வைக்கிறோம். அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அவர் எங்களை ஒரு நல்ல ஆயனாக வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தில் ஊற்றே எம் இறைவா, இதோ இந்த நேரத்திலே உமது பிரசன்னத்தில் கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆவியின் துணையோடு விசுவாசத்திலேயே நிலை பெற்று ஆவியின் பிள்ளைகளாக வளர வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது மௌனமாக நம்முடைய பாதுகாலின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்முடைய தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி பெறவும் மன நிறைவு அடையவும் குடும்பத்தில் சமாதானம் அமைதி வரவும் இந்த கருத்துக்களுக்காக நாம் மௌனமாக நம்முடைய பாதுகால் வழியாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, சூசேப்பரை எங்களை பாதுகாவல் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர் உழைப்பை பற்றி எடுத்து கூறிய உழைப்பை இறைவனுடைய கொடை என்பதை கற்றுக் கொடுத்தது போன்ற எங்கள் தொழில்களையும் நாங்கள் இறைவனுடைய கொடையாக கருதி அதில் வளர்ச்சி பெறவும் இன்னும் பல விண்ணப்பங்கள் உள்ளத்தில் இருப்பதை அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கவும் எங்கள் பாதுகாவல் இந்த சூசேப்பர் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது காணிக்கை பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. முதலிலே புதுநன்மை உறுதி பூசல் பெற இருக்கின்ற குழந்தைகள் பெற்றோரோடு வந்து தங்களது காணிக்கை அர்ப்பணம் செய்வார்கள். அதற்கு பின்னால் பங்கு மக்களாகிய நீங்களும் உங்களுடைய காணிக்கையை அன்போடு இறைவனுக்கு உகந்தளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து வரிசையிலே வந்து உங்களது காணிக்கையை கொடுங்கள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகப்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் இருந்து திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, தச்சு தொழில் புரிந்து தமது குடும்பத்தை பேணி காத்து எங்கள் பாதுகாப்பது சூசேப்பின் விழாவில் இக்காணிக்களையும் திறமன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் பயனாகிய காணிக்கை உம்முடைய அருள் காவலி தமர்கள் சாதனமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளுமே விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசேப்பரின் திருநாளில் தக்க புலரை சாற்றியுமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். நீதிமானாகி அவரை இறைவன் அன்னையாய் கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினே. தூய் ஆழிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து தம்முடைய ஒரே பேரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்று வண்ணம் உண்மை விவேக ஊழியரென அவரையும் திரு குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினேன். கிறிஸ்து வழியாகவே மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர். கோடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கல்ல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியதுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்தவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், என் பகையின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் வெந்தகத்திற்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களோடு உருவாக்கும் இப்பள்ளி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் மக்களை தயவாய் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்கிற்காக உழைத்து மரித்த அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறை மக்களையும் உமக்கு உகந்தவராய் இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். நற்கருணை முதல் முறையாக நற்கருணை பெறுகின்ற குழந்தைகளுடைய கவனத்திற்கு எல்லாம் முழந்தால் இடங்கள். நற்கருணை பெறுகின்ற குழந்தைகள் கவனிக்க, நீங்கள் பக்தியோடு நற்கருணை பெற வேண்டும். பெற்ற பிறகு உங்கள் இடத்தில் போய் ஒரு சில வினாடிகள் அமைதியில் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். அந்த இயேசு உங்களோடு இணைந்திருக்கின்றார், நீங்கள் இயேசோடு இணைந்திருக்கின்றீர்கள். பெரிய பாக்கியம். முட்டி போட்டு ஜெபித்த பிறகுதான் நீங்கள் சேரில் உட்காரணும். அதற்கு பிறகு அதே சிந்தனையோடு இயேசுவை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற சிந்தனையோடு தான் இருக்க வேண்டும். பராக்குக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுப்பதாக இருந்தால் உள்ளத்தில் இருக்கின்ற இயேசுவை நீங்கள் மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் பக்தியோடு பங்கெடுக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்மை அவங்க வருகின்ற பொழுது எல்லோரும் வத்திகளை அணைத்து விட்டு வத்திகளை இடத்தில் வைத்து நன்மை பெற கேட்டுக்கொள்கிறேன். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல பாவ அறிக்கை செய்து தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்ற அனைவரும் இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கும்படியாக அன்பு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் ஆயர் அவர்கள் முதல் முறையாக நற்கருணை வாங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு நற்கருணை வழங்க இருக்கிறார்கள். மற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே இருங்கள். அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே வந்து நற்கருணை வழங்குவார்கள். இந்த ஆன்லைன் டிவி யூத் அந்த இதை வந்து ஆரம்பித்து ஆசீர்வதித்து ஆரம்பிக்க இருக்கிறார்கள். விப்பமாக நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, எங்கள் உழைப்பின் பயனை ஏற்று எங்களுக்கு நீர் அளித்த இனிய உணவை உட்கொண்ட நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பாதுகாவலின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எதை செய்தாலும் பேரால் செய்து உம்மை மகிமைப்படுத்தி மனிதருடன் வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அனைவரும் இறைவனின் இறுதி ஆசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீராலும் தூயாவினாலும் புது பெறப்படைந்த உங்களை தம் ஒருமை மக்களாகிய எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உண்மையின் ஆவிய திருச்சிலைன்னு தங்கியிருப்பார் என வாக்களித்த இறைவனின் திருமகன் தம் வல்லமையால் உங்களுக்கு ஆசி வழங்கி மெய்யான விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் நீங்கள் உறுதியுடன் நிலைத்திருக்க செய்வாராக. உள்ளத்தில் அன்பத்தை பற்றி தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்கி ஒருங்கிணைத்து இறையரசு மகிழ்ச்சிக்கு உங்களை திருணமாய் அழைத்து செல்வாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.